இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரெஃப்ளெக்டர் மேலே நம்ம கண்ணாடி விட்டுருக்கோம் இல்லையா, இது எல்லா இடத்துலையும் படக்கூடிய வெயில் மொத்தமாக என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ஒரே பாயிண்டில் இந்த இடத்துக்கு வந்துட்டு வரும். நான் சட்டி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த சட்டியுமே நம்மளுக்கு கருப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த சட்டியை வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வெள்ளை கலர் பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி விட்டு வச்சிங்கன்னா நல்லா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 டிகிரி இருக்குது. அப்படியே கீழ்ப்பக்கத்தில் செக் பண்ணலாம். எப்போ 367 டிகிரிங்க. அப்படின்னா எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் உள்ளார. சட்டியே புகைய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இந்த ஹீட்டுக்கெல்லாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். போதுமா? A few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சமயம் வந்துட்டு கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 வந்துட்டு பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம், என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓ யப்பா, ஓ மை காட், கேஸ் அடுப்பாகுது, கரண்ட் அடுப்பாகுது, எல்லாமே தோற்று போயிடும். செம்ம ஹீட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணல, ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. தண்ணி சூடாகுறதுங்கிறது வேறு, அதே நேரத்தில் எண்ணெய் சூடாகுங்கிறது வேறு, கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஆனால் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமையல் பண்ணலாம். மேலே ஏறி வர்றதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் கேஸெல்லாம் வாங்க போதில்லைங்க எங்கள் வீட்டில். சூரிய அடுப்பு தான். வெயிலும் தான் பத்தா குறைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது மாறி மாறி. வா, என்ன ஒன்று, இந்த அடுப்பில் சமைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னேன் அப்படின்னா காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்து நீயே சமைச்சிட்டு வந்துருப்பா, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோன்னு நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது. எனக்கு வெயிலை பற்றியெல்லாம் கவலை இல்லைப்பா, எனக்கு சமைச்சா போதும், கேஸ் மிச்சமானா போதும், இந்த மாதிரிலாம் யாரும் இருப்பீங்களா அப்படின்ற எனக்கு வந்து டவுட்டு தான். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னமும் யாராச்சும் இதை நம்பாமல் கேஸ் லைட் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு சூடான மாதிரி காமிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் நினைக்கல. இல்லை, நினச்சிங்க அப்படின்னா இதை வந்துட்டு பார்த்துங்க. ஒரு பேப்பரை வந்து கீழே கொண்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 60 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா கறிடும். அப்படி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வெயிலெல்லாம் நின்று உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சோலார் குக்கர் இருந்துச்சு அப்படின்னா சமைப்பீங்களா அப்படிங்கிறத மட்டும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முத்து மற்றும் கலை.